பெரம்பலூர் மாவட்டத்தில் காலாவதியான உணவுப் பொருட்களை விற்பனை செய்வது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி நாம் தமிழர் கட்சியினர் நூதன முறையில் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் பதப்படுத்தப்பட்ட சிப்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் காலாவதியாகியும் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் இதனை பொதுமக்கள் வாங்கி பயன்படுத்தி பாதிப்பு ஏற்படும் முன்பே நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் நாம் தமிழர் கட்சி சார்பில் மனு ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் இதுவரை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் நாம் தமிழர் கட்சியினர் உணவு பாதுகாப்புத்துறை தூங்குகிறது என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் தூக்கு கட்டி அதனை இருவர் தூக்கிக் கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்தனர். காவல்துறையினர் அவர்களை வழிமறித்து தொட்டிலை வெளியே வைத்துவிட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்குமாறு தெரிவித்தனர். இதனை ஏற்று அவர்கள் தொட்டிலை வெளியே வைத்துவிட்டு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்துவிட்டு சென்றனர்.